ஹாய் சாட்டர்டே ஈவினிங் காத்தாலேருந்து எவ்வளோ வேலை செஞ்சாலும் ஈவினிங் எனக்கு கம்ப்ளீட் ஆகுது. அப்பா இன்றைக்கி எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சுன்னா அந்த பாத்திரம் காலையிலேருந்து கழுவி வச்ச பாத்திரத்தெலாம் அந்தந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணணும். எல்லாத்தையும் பண்ணிவிட்டு 4 மணி வரைக்கும் எதுவும் பெருசாக பசி இல்லை. 5 மணி ஆனாலே அந்த பசியை கண்ட்ரோல் ஏதாவது சாப்பிட்றணும், அதை கண்ட்ரோலே பண்ண முடியல. சரி இன்றைக்கி ரஸ்க்கு சாப்பிட்றலாம், டீ ரஸ்க் எல்லாம் சாப்பிட்டுட்டு இந்த வாட்டர் பாட்டில் சாட்டர்டே ஆனாலே இந்த வாட்டர் பாட்டில் கழுவுறது தான் பெருசு. எல்லாத்தையும் கழுவினா தான் மண்டே ஃப்ரீயாக இருக்கும்னு எல்லாம் கழுவியாச்சு. காலையிலே நிறைய கேரட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீர் செய்யலாமா இல்லை ஹல்வா செய்யலாமான்னு தோலெல்லாம் சீவி வச்சுட்டேன். என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் டிசைட் பண்ணாமல் இருந்ததால் சரி மதியமாக செய்யலான்னு பார்த்தா சோம்பேறி தனமாக இருந்து ஈவினிங் தான் செஞ்சேன். ஹல்வா ஒரு வழியாக செஞ்சேன். நான் ஒரு 3 ஸ்பூன் போல் ஃபஸ்ட்டு நெய் போட்டுட்டு துருவின கேரட்டு போட்டு நல்லா வதக்கிட்டு நான் வந்து பால்லே நல்லா வேக வச்சுட்டேன். அப்போ பால்லே வெந்தால் எப்படி இருக்கு, ஏன்னா ஃபஸ்ட் டைம் நான் தண்ணி ஊற்றி வேக வச்சுருந்தேன். இந்த முறை சூப்பராக இருந்தது. பால்லே வேக வச்சுட்டு சர்க்கரை போட்டுட்டு கோவா இது வந்து இது ஸ்வீட் இல்லாத கோவா சேர்த்துக்கிட்டேன். லாஸ்ட்டாக வந்து இறக்கும் போது ஒரு 2 ஸ்பூன் போல் நெய் சேர்த்துட்டு நல்லா சூப்பராக இருந்துச்சு. ஆனால் நான் சிம்லே வச்சு செஞ்சுருந்தேன் இந்த முறை. செம்ம டேஸ்ட்டாக அந்த ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா அந்த சுட சுட சாப்பிடும் போது கூட தெரியல. டின்னருக்கு வந்து நாங்கள் சிம்பிளாக தோசை தான் பண்ணியிருந்தோம். தோசைலாம் சாப்பிட்டுட்டு ஒரு ஸ்பூன் சாப்பிட்டு பார்த்தோம் கடையிலேருந்து வாங்கி சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. நானாக செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. கலரே சூப்பராக இருந்துச்சு.